திருப்பரங்குன்றம் போறியா உடனே கைதுண்ட மலை வந்து முருக கடவுளுக்கு சொந்தமானது. படிப்பது ராமாயணம், இடிப்பது பெருமாள் கோயில்ங்கிற மாதிரி முதலமைச்சருடைய வாசகம். யாரை திருப்திப்படுத்துறதுக்காக இந்த வேலையை செய்யறாங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. ஆட்சி மாற்றத்திற்கான வேலையை அவங்களே செய்யறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். போகக்கூடியவங்களை கைது செய்யக்கூடிய நிலைமை இருக்கு. கோயிலுக்கு போகக்கூடியவங்க கூட முழு சோதனை செஞ்சு அனுப்பக்கூடிய சூழ்நிலை உருவாயிருக்கு. அதாவது இப்போ கூட அம்பாசமுத்திலிருந்து ட்ரெயின்ல வந்திருக்காங்க. வந்த உடனே எந்த ஊருன்னு கூட திருப்பரங்குன்றம் போறியா அப்படின்னு கேட்டுட்டு உடனே கைது பண்ணி இன்னைக்கு இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க. காய் வேட்டிக்கிட்டு எந்த கோயிலுக்கு போனாலும், காய் வேட்டி கட்டிட்டு கோயிலுக்கு போனாலும் பச்சை வேட்டி காவி கட்டி கட்டுறது பெரும்பான்மை மக்களுடைய ஒரு சம்பிரதாயம். அது கோயிலுக்கு போகும்போது சுத்தமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா இன்னைக்கு காய் வேட்டி கட்டினவங்களும் பச்சை வேஷ்டி கட்டினவங்களையும் இன்னைக்கு கைது பண்ணிட்டு வச்சிருக்கிறாங்க. இது எதை காட்டுக்கு, எப்படி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை எதுக்கு வருது அப்படிங்கிறதே தெரியல. இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மக்கள் மனதில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்த விட்டுருந்தா கூட இன்னைக்கு போய் எல்லாம் காலையில் ஒரு 10 மணிக்கு எல்லாரும் ஆர்ப்பாட்டம் பண்ணி ஒரு கோஷத்தை போட்டு இன்னைக்கு எல்லாம் அமைதியாக கலைஞ்சு போயிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு இவ்வளோ தூரம் எல்லா இடத்தையும் தமிழ்நாடு முழுவதும் எல்லாத்தையும் கைது பண்ணி வச்சிருங்கிறது இந்த மக்களுடைய மன கஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கு இறைவன் கண்டிப்பாக ஒரு தீர்ப்பு எழுதுவான். அந்த தீர்ப்பு வெகு விரைவில் இருக்கும். நன்றி. பேசி முடிக்கிறதுக்கான முயற்சியை அரசு கையில் எடுக்கல அப்படின்னு இதுல பேசி முடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. 1931ஆம் வருஷமே பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் பிரிட்டிஷ் கவுன்சிலே ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கு. அந்த திருப்பரங்குன்ற மலை வந்து முருக கடவுளுக்கு சொந்தமானது, இந்து கோயிலுக்கு சொந்தமானதுன்னு கொடுத்துருக்குறாங்க. உயர்நீதிமன்றமும் அதை உறுதி செய்து இது ஹிந்து டெம்பிள்குள்ள கோயில் மலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதன் பிறகும் இதுல வந்து ஒரு சர்ச்சையை கிளப்பி இதுல ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான வேலையை அவங்களே செய்யறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு வார்த்தை கூட அவங்க திருப்பணி செய்யறத வந்து யாரும் நாங்க வந்து மறுத்து சொல்லல. திருப்பணி எல்லா கோயிலையும் எல்லா ஆட்சி காலத்திலையும் திருப்பணி நடந்துட்டு தான் இருக்கு. அது யாராலும் தடுத்து நிப்பாட்ட முடியாது. எந்த முதலமைச்சர் வந்தாலும், யார் முதலமைச்சரா வந்தாலும் திருப்பணி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அதை வந்து நான் வந்து குறை சொல்ல மாட்டேன். ஆனால் திருப்பணி நாங்க ஒரு பக்கம் செய்யணும்னு அதாவது படிப்பது ராமாயணம், இடிப்பது பெருமாள் கோயில்ங்கிற மாதிரி முதலமைச்சருடைய வாசகம் இருக்கு. ஏன்னா இப்ப இதுல என்ன இருக்கு, அவங்களுக்கு முதலமைச்சருக்கு இதுல எந்த மன கஷ்டம் ஒண்ணும் இல்லை. யாரை திருப்திப்படுத்துறதுக்காக இந்த வேலையை செய்யறாங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. நிச்சயமா நீங்க தான் மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஊடகங்கள், மீடியா, பத்திரிகை நண்பர்கள் இதை வந்து நல்ல முறையில எல்லாருக்கும் தெரிவிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் உங்களுக்கு தான் இருக்கு. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.